ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் ரோசி. வெல்கம் பேக் டு டிகேபி ஸ்போர்ட்ஸ் இந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணுற பிளேயர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான பேசிக் ஐடியா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஐடியாவும் நம்ம வந்து ஷேர் பண்ணிப்போம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் கில்டோட ஃபவுண்டராக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஒரு ரோல் பேஸ்டு பிளேயர்ஸாக இருக்கட்டும், அந்த ரோலில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, பிகினர் லெவல்ல இருந்து அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டான கண்டென்ட் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். யூடியூப்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால பார்க்குறவங்க ஒரு ஃபாலோ தட்டி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரீசெண்டாக போட்ட ரீல்ஸில் வந்து அதிகமாக டேக் பண்ண டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஸ்போர்ட்ஸ் தான். ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஸ்போர்ட்ஸோட ஃபவுண்டர் நம்ம கோஸ்ட் ப்ரோ இருக்காரு. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம கோஸ்ட் ப்ரோ வெல்கம் பண்ணிடலாம். கோஸ்ட் ப்ரோ, வெல்கம் டு டிகேபி ஸ்போர்ட்ஸ் இந்தியா. வணக்கம் ப்ரோ. ரோசி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஓகே. அதாவது ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்போ நீங்கள் வந்து எப்படி இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, ஸ்போர்ட்ஸ்குள்ளே வரணும்னு உங்களுக்கு வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஐடியா வந்துச்சு, எவ்வளோ நாளாக நீங்கள் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் டீம் அண்ட் டோர்னமெண்ட் அண்ட் ஸ்கிரிம்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கேம் ஸ்டார்ட் பண்ணது வந்து கிட்டத்தட்ட 2018-19 அந்த டைமிங்கில் வந்து கேம் ஸ்டார்ட் ஆச்சு. நான் அப்போலேருந்தே கேம் ப்ளே பண்ணிட்டு தான் இருந்தேன். கொஞ்ச நாளாக வந்து நான் கேம் விட்டுட்டேன். அந்த ஒரு 1 லேக் டோர்னமெண்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் 1 லேக் டோர்னமெண்ட் ஒன்று நடந்துச்சு. பிஆர்ல வந்து நடந்துச்சு. அப்போ வந்து அந்த டோர்னமெண்ட் காலத்துல வந்து நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயரா நான் இருந்தேன். உள்ள கோஸ்ட்டுங்கிற பேர்ல நான் இருந்தேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா மட்டும் இருந்தேன். அது இல்லாம ஒரு 2 கில்டு வச்சிருந்தேன் தனியா. அப்படி இருந்த ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நான் வந்து டோட்டலா கேமே வந்து பேன் ஆன மாதிரி அந்த பேன் டைம்ல இருந்துச்சுல. அந்த ஆமா. காலகட்டத்துல நான் வந்து டோட்டலா கேம் விட்டுட்டேன். டோட்டலா விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து ரீசெண்டா ஒரு ஜான்வரியில வந்து நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ நம்ம ஏன் புது பிளேயர்ஸை வந்து கொண்டு வரக்கூடாது? இப்போ உள்ள ஸ்போர்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து பிளேயரோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா நம்ம தமிழ் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து வாய்ப்பே கிடைக்காம ரொம்ப வந்து பின்தங்கியே இருந்தாங்க. பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரி வெளியில தெரியாம நிறைய பிளேயர்ஸ் வந்து வெறும் ப்ரொஃபைல் உள்ள பிளேயர்ஸ் மட்டும் வெளியே தெரியுறாங்க. நம்ம நார்மலான பிளேயர்ஸ் எல்லாம் வந்து வெளியில தெரியாம இருந்தாங்க. அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, நம்ம ஏன் ஸ்பான்சர் பண்ணி நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டதான் அந்த கோஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ப்ரோ. நான் வந்து ஜனவரியில இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் வந்து நம்ம வந்து 2 டோர்னமெண்ட் நடத்திருக்கோம். ஒரு 5K டோர்னமெண்ட் ஒன்று நடத்திருக்கோம். ஒரு டிராஃபி டோர்னமெண்ட் நடத்திருக்கோம். இன்னொரு டிராஃபி டோர்னமெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 2 சாம்பியன்ஷிப்பும் வந்து எடுத்திருக்கோம். 400 பிளஸ் ஸ்கிரிம்ஸ் வந்து நம்ம வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். 800 பிளஸ் ஸ்கிரிம்ஸ் வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும், உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கு, ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ண டைமில் நிறைய இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இவ்வளோ நிறைய இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதை பற்றிலாம் கொஞ்சம் உங்களோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுல வந்து மெயினான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட். அது மட்டும் தான் வந்து மெயினான விஷயம். ஏன்னா ஸ்பான்சர்ஷிப் வந்து நம்ம ஒரு டீமுக்கு வந்து பண்ணணுங்கிறது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ வந்து ஒரு டீமுக்கு வந்து நம்ம ஒரு லாபி போடணும்னா, அது வந்து நம்ம ஒரு ஒரு டீ அமௌண்ட் கரெக்ட்டா? அந்த ஒரு ம். ஸ்கிரிம்ஸ் நம்ம ஒரு டீமுக்கு போட்டோம்னா, ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல போட்டோம்னா, நம்ம ஒரு டீயோட ஒரு அமௌண்ட். அதே வந்து நம்ம ஆமா. ஒரு 10 டீம் எடுக்கிற பட்சத்துக்கு, அது வந்து ஒரு அமௌண்ட் ஒரு சாப்பாடோட அமௌண்ட் ஆயிருது. கரெக்ட்டா? அப்போ கண்டிப்பா. இவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம ஸ்பான்சர் பண்ணணுங்கிறது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். டெய்லி பண்ணணும். டெய்லி பண்ணணும். ஒரு நாள் விட்டுட்டனாலும் அந்த பிளேயருக்கான ஒரு இது போயிரும். ஒரு பிளேயிங் போயிரும். டெய்லி வந்து நம்ம ஸ்கிரிம்ஸ் குடுக்கணும். நம்ம வந்து டோர்னமெண்ட் குடுக்கணும். அது வந்து நம்ம அந்த பிளேயர வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணணும். டெய்லி வந்து அந்த ஸ்பீச் நம்ம குடுத்துட்டே இருக்கணும். அந்த ம். கட்டத்துல வந்து எனக்கு வந்து நான் இந்த பிளேயர்ஸ்க்கு வந்து நான் ஸ்பான்சர்ஷிப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது வந்து என்னோட புது ஸ்ட்ராட்டஜியா நான் யூஸ் பண்ணேன். என்னன்னா, என்னோட கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிசினஸ் நான் பார்த்துட்டு, அந்த இதுல வர அமௌண்ட்ட வந்து நான் இதுல வந்து ஸ்பான்சர் பண்ணி, பிளேயர்ஸுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு டீம வந்து உருவாக்குனேன். அந்த டீம வச்சு நான் பிரைஸ் அடிக்கிற அமௌண்ட்ட வச்சு இன்னும் 2 டீம் உருவாக்குனேன். அப்படிதான் நான் ஸ்பான்சர் பண்ணேன். அந்த ஒரு ஒரு மெச்சூர் வந்து வச்சு தான் நான் வந்து ஸ்பான்சர் பண்ணி, இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு டீம வந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகே ப்ரோ. ஸோ கைஸ், இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் உங்களுக்கு அதுக்கான பேஷனும் அதுக்கான ஐடியாவும் ஒரு இன்ஸ்பிரேஷனும் இருந்தால் மட்டும் போதும். ஒரு அமௌண்ட் நம்ம பர்டிகுலராக வந்து நம்மள்ட்ட இவ்வளோ காசு இருந்தால் தான் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. பிகினர் லெவல்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதை எப்படிலாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி வரலான்றதை நம்ம கோஸ்ட் ப்ரோவே சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால இது இவர் பண்றது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய புதுசா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் அண்ட்
நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு தேவை. வெளியவும் தெரியணும். நம்ம தமிழ் கம்யூனிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ எல்லாருமே மறக்காம யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்போர்ட்ஸ் ஓப்பன் பண்றதுக்கு தைரியமா ஓப்பன் பண்ணுங்க. அடுத்தடுத்த ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸோ இப்போ நீங்க இந்த ஸ்போர்ட்ஸ் பத்தின ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறமா கோஸ்ட் ப்ரோ, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோஸ்ட் ஸ்போர்ட்ஸ்ல டோட்டலா இப்ப சோஃபார் எத்தனை டீம்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க? ப்ரோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஒரே ஒரு டீம் தான் வச்சிருந்தேன். ஓகேங்களா? ம். அதுவும் வந்து நான் வந்து இன்னொரு வந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லி அந்த டீம் வந்து எனக்கு ப்ளே பண்ணாங்க. அந்த ஓகே. டீம் வச்சு தான் நான் ப்ளே பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஒரு டீம் வந்து செலெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு லைவ்ல வச்சு நான் ஒரு செலெக்ஷன் எடுத்தேன். ஓகே. அப்படி எடுக்கப்பட்டவன் தான் வந்து கோஸ்ட் மனோன்னு சொல்லிட்டு ஒரு அட்மின். இப்போ அவர் தான் ம். லீடரா இருக்காரு. அவரை எடுத்ததுக்கு அப்புறம் அவரே வந்து டீம் வந்து இன்வால்வ் ஆகி உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் பேஷன் ஆக்கிக்கிட்டு அந்த கேம் வந்து பேஷன் ஆக்கி அவங்களே டீம் வந்து கிரியேட் பண்ணதான். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பான்சரு நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து நிறைய டீம்ஸ் வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க. நம்ம ஓன் டீமா கிரியேட் பண்ணி விடுறோம். அதாவது இப்போ நிறைய நிறைய டீம்ஸ் வந்து சொல்ல போனா வந்து நிறைய டீம்ஸ் இருக்காங்க. இந்தியாவில் பொறுத்தளவு ஏகப்பட்ட டீம்ஸ் இருக்காங்க. அந்த டீம்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மெயினா டார்கெட்டா அந்த ஸ்போர்ட்ஸ் இந்த பிளேயரை மட்டும் தான் எடுக்கணும், அந்த பிளேயரை மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லாம, நான் ஒரு புது இதுவா விளையாட தெரியாட்டியும் பரவாயில்ல. ஸ்போர்ட்ஸ்ல உள்ள வந்து உள்ள என்னதான் இருக்குன்னு அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி, உள்ள எல்லா பிளேயர்ஸுமே எடுத்து நான் ஸ்போர்ட்ஸ்ல போட்டு டீம் கிரியேட் பண்ணதான் ப்ரோ அந்த டீம். டோட்டலா ஒரு 10 டீம் கிட்ட இருக்கு இப்போதைக்கு நம்ம கிட்ட. நமக்கு வந்து ஓகே. ஸ்போர்ட்ஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அத ஃபேஸ் பண்ணணும். அதெல்லாம் நிறைய பிளேயர் வருவாங்க. இப்போ வருவாங்க, நாளைக்கு போவாங்க. அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ. ஆனா கண்டிப்பா. டீம் அவங்களுக்கு கண்டிப்பா. பெர்மனன்ட்டா ஒரு டீம் குடுத்துட்டா, அவங்க வந்து கண்டிப்பா அத ப்ளே பண்ணி தான் தீருவாங்க. ஆனா அதுக்கு வந்து நம்ம கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். நம்ம லீடரா இருக்கோம். நம்ம வந்து ஒரு ஸ்பான்சரா இருக்கோம். ஒரு ஓனரா இருக்கோம் அப்படிங்கும்போது, நம்ம கிட்ட இருந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷன் பார்ப்பாங்க. நம்ம இருக்கமா? கண்டிப்பா. ஆன்லைன்ல இருக்கமா? அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பா. ஸோ கைஸ், இப்போ பேசிக்கா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கில்டை நீங்க ஓப்பன் பண்ணி நீங்க மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அவைலபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ டெடிகேட்டடா இருக்கீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ உங்க டீமுக்கு வந்து நீங்க மென்டார் சப்போர்ட் கொடுக்குறீங்களோ, ஸோ அதை பொறுத்து தான் உங்க ஸ்போர்ட்ஸை நீங்க வந்து க்ரோ பண்ணிக்கிறதுக்கான அடுத்த சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பிளேயர்ஸ் அந்த டீமோட இன்வால்மெண்ட்டை நீங்க ப்ளே பண்றீங்க, அவங்கள எந்த விதத்துல மோட்டிவேட் பண்றீங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்ன்றது ஜஸ்ட் சும்மா வெளியில இருந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு வெறும் ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம்ல ஆடுறாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம போக முடியும், இந்த மாதிரி பண்ண முடியும், ஜெர்சிஸ் எல்லாம் போட்டு நம்ம லேன் ஈவெண்ட்ல ப்ளே பண்ண முடியும் இப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை பத்திலாம் நம்ம ஒன்னொன்னா நம்ம ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் கில்டுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வியூ இருக்கும். அவங்க கடந்து வந்த பாத்து வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஸோ நம்ம எல்லாரையுமே அப்ரோச் பண்ணி அது எல்லாத்தையுமே நாங்க உங்கள்ட்ட சொல்ல போறோம். ஸோ நீங்க அதுல இருந்து என்ன எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கடுத்து நம்ம மெயினா என்ன கேட்கணும் அப்படின்னா, இப்போ இந்த டீம் வந்து ஒரு மெயின் டீம் வச்சு நீங்க ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? அது மட்டும் இல்லாம இந்த டீம்ல வந்து இப்ப நீங்க சொல்லியிருக்க ஜர்னின்றது வந்து ரொம்ப பெரிய ஜர்னி. ஒரு ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் மறக்க முடியாத ஒரு அச்சீவ்மெண்ட். இதுதான் எங்க டீமோட ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். இத மட்டும் நான் வந்து எவ்வளோ அச்சீவ்மெண்ட் வந்தாலும் மறக்க மாட்டேன். அப்படின்ற மாரி உங்களுக்கு எந்த அச்சீவ்மெண்ட் இதா இருக்கு? ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கௌஸ்து. அதுதான் ப்ரோ. இப்போ வந்து என்னன்னா, நான் கொண்டு வந்த டீம் வந்து ஓன் டீம். இப்போ வந்து கிராமத்துல பசங்கலாம் வந்து ஃப்ரீ ஃபயர் ஆடிட்டு இருக்கும்போது வந்து இந்த ரூம் மேட்ச், கஸ்டம் மேட்ச் அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருப்பாங்க. லைவோட பேசிக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. நிறைய பசங்களுக்கு வந்து லைவ்ல போய் ஆடணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள்லாம் இருக்கும். கரெக்ட்டா? ம். அப்படிங்கிற பிளேயர்ஸ தான் நம்ம வந்து எடுத்து ஸ்போர்ட்ஸ்ல போட்டு நம்ம ப்ளே பண்ண வச்சுட்டு இருக்கோம். அதே தான் மனோவும், கோஸ்ட் மனோவும் அந்த ஒரு பொசிஷன்ல இருந்த பிளேயர் தான். எடுத்து நம்ம கோஸ்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அந்த டீம் ஃபுல்லாவே வந்து கோஸ்ட் மனோவா இருக்கட்டும், கோஸ்ட் சாம்பா இருக்கட்டும், கோஸ்ட் விஷ்ணுவா இருக்கட்டும், கோஸ்ட் உல்ஃப் இவங்க எல்லாருமே வந்து ஒரு மெயின் லைனப்ல ஆடிட்டு இருக்க பிளேயர்ஸ் இப்போதைக்கு நம்ம கோஸ்ட் ஸ்போர்ட்ஸ்ல. இந்த டீம் வந்து ஒரு ரீஜினல் ஒரு லைவ்ல ஒரு பெரிய ஒரு லைவ்ல வந்து ரீஜினல் குவாலிஃபயர் அண்டர் டாக்ஸ் குவாலிஃபயர்ல செலக்ட் ஆகி உள்ள போய் அபிஷியல் மேட்ச் ஆடணுங்கிறது வந்து ஒரு பெரிய கனவா தான் இருக்கும். அவங்கள பொறுத்தளவு அது ஆடிட்டாங்க. மத்தவங்கள அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு அது ஈஸியா தெரியும். ஆனா புதுசா உள்ள போறவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். நம்ம இந்த ஒரு லாபில விளையாண்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். அந்த என்ஜாய்மெண்ட்ட வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அவங்களுக்கு குடுத்துருக்கேன் ப்ரோ. அவங்க வந்து செலக்ட் ஆகி உள்ள நல்ல பிராக்டிஸ் பண்ணி, அந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி, அவங்க வந்து அந்த குவாலிஃபையர் ஆனதே எனக்கு வந்து பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அது இல்லாம அவங்க கண்டிப்பா. முன்னாடி வந்து நிறைய டோர்னமெண்ட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ம். எனக்கு இது ஒரு மெயினான ஒரு இதுவா எனக்கு வந்து இருக்கும் ப்ரோ.
ஓகே, ஓகே ப்ரோ. இப்போ நம்ம கோஸ்ட் ஸ்போர்ட்ஸ்ல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அவர் சொன்ன மாரி கிட்டத்தட்ட ஒரு 11 டீம்ஸ் கிட்ட இருக்காங்க. அதுல மெயின் லைனப்ல ஒரு ஒரு 4 மெயின் பிளேயர்ஸ் அண்ட் 2 சப் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலா ரோல் பேஸ் தான் நம்ம எடுப்போம். ஸோ ஃபுல் லென்த்தா போகும். இப்போ கோஸ்ட் ப்ரோ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2018லேருந்து கேம் ப்ளே பண்ணிருக்கீங்க. அப்ப நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருந்திருக்கீங்க. அப்போ நீங்க என்ன ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த ரோல பத்தின ஒரு பேசிக் ஐடியா என்ன? நீங்க எப்படி அந்த ரோல் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? அத பத்தின ஒரு ஐடியா. இப்ப நீங்க உங்க ரோல் நீங்க சூஸ் பண்ணியிருக்க ரோல புதுசா ஒருத்தர் வந்து அந்த ரோல எடுத்து ஆடணும் அப்படின்னா, அவங்க என்னென்னலாம் பண்ணணும்? அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அதாவது ப்ரோ, இப்போ வந்து ரோல் பேஸ்டு வந்து அதிகமாயிருச்சு. ஏன்னா வந்து கேரக்டர் ஸ்கில்லு அந்த மாதிரில வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு இல்லையா? ஆமா. அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பிளேயர் வேணா என்ன வேணா ரோலுங்கிறது கிடையாது. எந்த பிளேயர் எப்படி வேணா ப்ளே பண்ணலாம். அப்படிங்கிறத அடிச்சா போதும் அவ்வளோதான். அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்ல தான் அப்போதைக்கு ப்ளே பண்ணோம். அப்போதைக்கு அப்படிதான் இருந்துச்சு. இப்போ ம். வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரோல் வந்து இதுக்குன்னு தனி மேனேஜ்மெண்ட், கோச்சு அப்படிலாம் இருக்காங்க. இப்ப இது வந்து ஆமா. ரொம்ப காம்படிஷன் அதிகமாயிருச்சு. நம்ம ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. அப்போ வந்து இந்த இப்போ உள்ள ரோல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னைப்பர் தான் வந்து மெயின் மெயின் வந்து ஸ்னைப்பர். ஸ்னைப்பர் வந்து அவங்களோட பொசிஷன கரெக்ட்டா எடுத்தா மட்டும் தான். ஐஜிஎல் வந்து கால் கரெக்ட்டா குடுக்கணும். ஐஜிஎல் தான் மெயின். ஐஜிஎலும் வந்து ஒரு ம். இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும். ஆனா ஃபர்ஸ்ட் ம். ஃபர்ஸ்ட் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் தான் ப்ரோ. ஸ்னைப்பர் இல்லாம அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஓ. நேடர் வந்து அவங்க வந்து யோசிக்கணும். ஒரு நேடு போடுறதுக்கு முன்னாடி, ஆ நம்ம எந்த எந்த இடத்துல போடப் போறோம், எங்க பிளேயர்ஸ் இருப்பாங்கிறத அப்சர்வ் பண்ணணும். மைண்ட் செட் வேணும். அந்த மைண்ட் செட் இருந்தா மட்டும் தான் டீம் கோஆர்டினேஷன் இருந்தா மட்டும் தான் ப்ரோ கரெக்ட்டா ப்ளே பண்ண முடியும். ஏன்னா கால் வந்து இப்ப நேட்டர் வந்து இந்த சைடு வந்து இங்கிட்டு இங்கிட்டு வரான் அப்படின்னு சொல்லி, இப்போ ஒரு பிளேயர் வந்து ஒரு 4 பிளேயர் உள்ள இருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்காங்க. உள்ள இருக்கும்போது அந்த பிளேயர வந்து உள்ள வச்சு அடிக்க முடியுமான்னு கேட்டா அடிக்க முடியாது. ம். 4 பிளேயர் இருக்காங்க. இங்க 3 பிளேயர் தான் இருக்காங்க ஆப்போனன்ட்ல. ஆமா. அவங்கள வெளியில கொண்டு வர விட்டு ஸ்னைப்பர வச்சு அடிக்க விடணும். பேக்கப்ல. அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த மாரி மைண்ட் திங்கிங் வந்து யோசிக்கணும் கொஞ்சம். அந்த இடத்துல இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? இப்ப இந்த இடத்துல என்ன என்ன பண்ணா வந்து நம்ம அந்த கில்ல செக்யூர் பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி நம்ம ம். யோசிக்கணும். ஏன்னா அதாவது அந்த ஆப்போனன்ட்ல மேப்புக்கு ஒரு தகுந்த மைண்ட் மாரி செட் நம்ம இன்ஸ்டன்ட்டா இப்போ ஆ ஒரு ரிஃப்ளெக்ஷன் நம்ம யோசிக்கிறதுல நம்ம எப்படி ரொட்டேட் மூவ் பண்ணிட்டே பண்றோம்? இருக்கணும். என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து புதுசு புதுசா ட்ரை பண்றோமோ, ம். அத பொறுத்து நம்மளோட டீம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம வந்து விடக்கூடாது. அவனுங்கள யோசிக்க விடக்கூடாது. ஆப்போனன்ட்ட யோசிக்க விடாம நம்ம ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ நீங்க இது வந்து எப்படின்னா, ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு டீமுக்கு வந்து எத்தன பிளேயர்ஸ் இருக்காங்க, எத்தன பிளேயரோட பார்ட்டிசிபென்ட் இப்போ ஒரு டீம்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து, நீங்க வந்து சிங்கிள் ரோல் பேஸ்டா நம்ம ப்ளே பண்ண முடியாது. ஸோ ஒரு பிரைமரி ரஷர் வரும், ஒரு செகண்டரி ரஷர் வேணும், நேடர் வேணும், அது மட்டும் இல்லாம ஸ்னைப்பர் வேணும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு டீம ஃபார்ம் பண்ணும்போது, ஹோல் டீம் கோஆர்டினேஷனும் முக்கியம். அது மட்டும் இல்லாம, அந்த ஒரு ஃபைட் நீங்க எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில, அந்த ஃபைட்ல நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க? ஸ்னைப்பர் எங்க ஆங்கிள் எடுக்குறாரு? ஸோ எப்படி நம்ம அந்த டீம அப்ரோச் பண்ணணும்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் ஸ்பாட்டா நீங்க ப்ளே பண்ண தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும். எல்லாமே புதுசா தான் இருக்கும். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸான டீம்லாம் முன்னாடி ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்டார்ட்டிங்ல நீங்க டீம் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ண ஆரம்பிக்கும்போது, நீங்க லாஸ ஃபேஸ் பண்ண தான் செய்வீங்க. ஸோ அது நீங்க இனிஷியலா வந்து உங்களுக்கு நம்ம போற மேட்ச்லாம் லாஸ் ஆகுறோம். அப்படிங்கிற மாரி நீங்க டீம டிராப் அவுட் பண்ணாம, தொடர்ந்து நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லெசன் தான். ஒரு மேட்ச்சும் நீங்க என்ன கத்துக்கிறீங்க, என்ன பிளஸ் அண்ட் என்ன மைனஸ். ஸோ அத நீங்க ப்ராப்பரா வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்க டீமோட டிஸ்கஸ் பண்ணி, அத நீங்க இம்ப்ரூவ் பண்ணாலே, கண்டிப்பா நீங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு ப்ராக்ரசிவா உங்களோட குரோத் தெரியும். கன்சிஸ்டன்ட்டா ஒரு 2 ஆர் 3 வீக்ஸ் ரெகுலரா ப்ளே பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட டீம்ல வந்து சேஞ்சஸ் கிடைக்கும். ஸோ அத வச்சே நீங்க வந்து உங்களோட டீம் வந்து ஃபர்தரா புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரோல் பேசிஸா இருக்கு. அந்த ரோலுக்கு இப்ப கோஸ்ட் ப்ரோ சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கோச் இருக்காங்க. ஸோ ரோல் பேஸ்டு பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு டீம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால ஒரு வீடியோல கவர் பண்ண முடியாது. இப்போ கோஸ்ட் ப்ரோ அவர் ப்ளே பண்ண டைம்ல இருந்த பேசிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டாப்ல. ஸோ இப்போ அவரு கோஸ்ட் ப்ரோட மெயின் லைனப்ல வந்து இருக்கிற பிளேயர்ஸ் அவங்க இண்டிவிஜுவலா அவங்கவங்க ரோல் பேஸ்டான வீடியோ வந்து பார்த்துட்டீங்கன்னா, கம்மிங் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, மத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கோஸ்ட் ப்ரோட்ட கேட்டு, இதோட இந்த வீடியோவ முடிச்சுட்டு, நம்ம நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் பிளேயர் வைஸா நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம, அடுத்து நம்ம வேற எந்த ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஸோ வேற எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர வந்து நீங்க பர்ட்டிகுலரா வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ மறக்காம அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இல்ல இன்ஸ்டால பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ட டேக் பண்ணிருங்க. அவங்களுக்கு ரீச் ஆகுற வரைக்கும். சோ தட் நாங்க அவங்கள அப்ரோச் பண்ணி கான்டாக்ட் பண்ண முடிஞ்சா, கண்டிப்பா நாங்க வந்து அவங்கள வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறோம். சோ இது உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அதனால மறக்காம நம்மளோட சேனல் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒன் லைன்ல வந்து கேட்கணும் அப்படின்னா, கோஸ்ட் ப்ரோ இப்ப நீங்க வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்க வந்து இவ்வளவு தூரம் நீங்க வந்து கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பா வந்து நம்மளும் தமிழ் கம்யூனிட்டில நம்மளோட ஸ்போர்ட்ஸ் டீமும் வந்து வெளியில வரணும் அப்படின்ற மாரி இது பண்ணியிருப்பீங்க. நம்ம தமிழ் சைட்ல நீங்க வந்து இந்த மாரி ஓப்பன் பண்ணி எ எல்லாருமே எடுத்தோனே டக்குன்னு மேல வந்துர முடியாது. அந்த மேல வர்றதுக்கு நெறைய டவுன்ஃபால் இருக்கும். நெறைய வந்து பார்த்துட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளேயே நெறைய விஷயங்கள்லாம் நடக்கும். எத பத்தி சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாரி கண்டிப்பா. உங்களுக்கு வந்து பெர்சனலா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு? என்ன நீங்க வந்து இது இது மட்டும் கொஞ்சம் மாறுனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ. நம்ம தமிழ் சைட்ல வந்து நெறைய டீம்ஸ் வெளியில வர முடியும். இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்றவங்களுக்கு இதா இருக்கும். ஸோ இது ஒண்ணு எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இத ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு. நான் ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன். ஆனா இத மாத்திக்கிட்டா மத்த பிகினர்ஸும் வந்து வர்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிற மாரி நீங்க ஒரு 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 விஷயத்த வந்து நீங்க ஃபேஸ் பண்ண விஷயத்த மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆ, இப்ப வந்து தனியா பிரிச்சிருக்காங்க ப்ரோ. இப்ப T1 பிளேயர்ஸ், T2 பிளேயர்ஸ் அப்படிங்கிறத வந்து தனியா பிரிச்சிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ ஆமா. வந்து ஓல்டு பிளேயர்ஸ் இருக்கிறவங்க வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்றாங்க. அவங்களோட கேம் பிளே அவங்க குட்டா குடுக்குறாங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் ம். இல்ல. ஆனா நியூவா வர பிளேயர் வந்து அவங்களோட அவங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நான் எதிர்பார்க்கல. அவங்க எக்ஸ்பீரியன்ஸும் குடுக்கல. ஆனா அவங்களோட கேம் பிளே குட்டா குடுக்குறாங்க. புரியுதுங்களா? ம். அவங்களோட கேம் பிளே ம். வச்சு அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் குடுத்து அவங்கள உள்ள வரவிடணும். புது பிளேயர்ஸ உள்ள வரவிடணும். அந்த ஒரு ஒரு இது இருக்க மாட்டேங்குது சில ஸ்போர்ட்ஸ் கிட்ட. அது நம்ம சொல்ல வேணாம். இருந்தாலும் அ புது பிளேயர்ஸ் வந்து உள்ள கொண்டு வரணுங்கிறது தான் ப்ரோ நம்மளோட நோக்கம் வந்து. ஸோ நம்மள மாரி ஒரு ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், இல்ல புதுசா யார் ஒரு ம். ஸ்போர்ட்ஸ் வச்சிருந்தாலும், எஸ்டாப்ளிஷ் ஆன ஸ்போர்ட்ஸா இருந்தாலும், புது பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் குடுத்து கொண்டு வரணும்ன்றது தான் உங்களோட ஆமா ஐடியாவா ப்ரோ. இருக்கு. அது ம். மட்டும் இல்லாம நம்ம இப்போ லாஸ்ட்டா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம நெறைய கம்யூனிட்டி இருக்கு. ஹிந்தி கம்யூனிட்டி இருக்கு, தெலுங்கு கம்யூனிட்டி இருக்கு. நம்ம தமிழ் சைட்லயுமே நெறைய டீம்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. பிஆர் ஸ்போர்ட்ஸ்ன்னு வச்சு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஆ நெறைய டீம்ஸ் அதாவது நெறைய டீம்ஸ் வெளியில தெரியிறதுங்கன்னா, ஹிந்தி சைட்ல இருந்து தான் வராங்க. ஸோ ஒரு அஃபிஷியல் கரேனா சைட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, மேஜரா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, டீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி நார்த் சைட்ல இருந்து தான் இருக்காங்க. நம்ம தமிழ் சைட்ல இருந்து இப்போ ரீசென்ட்டா ஒரு 2, 3 டீம்ஸ் வந்து நம்ம போயிருக்காங்க. நம்ம காட்லைக்கா இருக்கட்டும், நம்ம டீம் தமிழாஸா இருக்கட்டும். இந்த மாரி ஆட்டோபாட்ஸ், ஏரோபாட்ஸ் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து நெறையாவே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போயிருக்காங்க. இப்போ தான் நம்ம தமிழ் சைட்ல இருந்து கொஞ்சம் டீம்ஸ் உள்ளேயே போயிருக்கு. ஏன் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்தி அளவுக்கு அதாவது நார்த் சைடு அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஏன் நம்ம தமிழ் சைட்ல வந்து நெறைய டீம்ஸ் போ முடியல? இன்னும் என்ன நம்ம அத சேஞ்ச் பண்ணிக்கிட்டா, இன்னும் நெறைய பிளேயர்ஸ் நம்மளால கொண்டு வர முடியும். உங்களோட அத பத்தின சஜஷன் மட்டும். நீங்க என்ன நெனைக்கிறீங்க அத பத்தி? அத மட்டும் கொஞ்சம் ஃபைனலா ஷேர் பண்ணி கண்டிப்பா ப்ரோ. கண்டிப்பா. அதாவது வந்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி சைடுல வந்து நெறைய லேன் ஈவென்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஆக்சுவலா வந்து அவங்க ம், இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. லேன் ஈவென்ட்டா ம், இருக்கட்டும், அதே மாரி டீம்ஸ் அங்க அதிகம். அந்த சைடு ஃபுல்லாவே ம், டீம்ஸ் அதிகம். இப்போ நம்ம ம், சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ், கேரளா இருக்கு. நம்ம கேரளா சைடு, தமிழ் சைடுலாம் வந்து டீம் வந்து அவ்வளவா கிடையாது. ம். இப்ப தமிழ் சைடுல வந்து நல்லா ப்ளே பண்ற டீம்ஸ் இருக்கு. ஆனா, டீம்ஸ் வந்து அதிகமா கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா. நல்லா ப்ளே பண்ற டீம்ஸ் இருக்கு. ஆனா, டீம்ஸ் வந்து அதிகமா இல்ல. ம், அந்த ஒரு கான்செப்ட். அதே மாரி தான் கேரளா சைடும் அதே மாரி தான் இருக்கு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அ நம்ம சைடும், நம்ம கேரளா சைடும் வந்து டீம்ஸ் வந்து அதிகமா இல்ல ப்ரோ. அதனால வந்து கொஞ்சம் லேண்ட் ஈவென்ட்ஸ்லாம் நடக்கிறது அதனால, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து இதுவா இருக்கு ப்ரோ. கஷ்டமா ம். இருக்கு நம்ம சைடு வரதுக்கு. லேண்ட் ஈவென்ட்ஸ் இங்க மேக்ஸிமம் நடக்கணும் ப்ரோ. நெறைய நடந்தா தான் இது வந்து பாசிபிள். ஈவென்ட்ஸ் கண்டிப்பா. நடந்துகிட்டே இருக்கணும் தமிழ் சைடுல அப்படிங்கிது. அதுக்கும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் குடுக்கணும். நம்ம எல்லாருமே சப்போர்ட் குடுத்தா ம். தான் வந்து நடக்கும். எல்லா ஸ்போர்ட்ஸும் சப்போர்ட் குடுக்கணும். ஸோ இதுலருந்து நம்ம என்ன மோட்டோ அப்டின்னா, இன்னும் நெறைய டீம்ஸ் அவரு கோஸ்ட் ப்ரோ சொன்ன மாரி இருக்கட்டும். நார்த்ல ஏன் வந்து அவ்ளோ டீம்ஸ் வெளில தெரியிறாங்க அப்டின்னா, ஸோ அங்க நம்பர் ஆஃப் டீம்ஸ் அதிகம். இங்க வந்து நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் நம்பர் ஆஃப் டீம்ஸ் வந்து நம்மளுக்கு ஷார்டேஜா இருக்கிறதுனால, நெறைய லேன் ஈவென்ட்ஸ் வந்து நம்மளோட சவுத்த டார்கெட் பண்ணி நடக்கிறதில்ல. ஸோ அதனாலவே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டீம்ஸ் வந்து முடியறதில்ல. ஸோ எல்லாருமே வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, இப்போ ரீசென்ட்டா நம்ம தமிழ் சைட்ல வந்து சிஎஸ் தான் முன்னாடி போயிட்டு இருந்தது. இப்போ ரீசென்ட்டா வந்து பார்த்துட்டீங்கன்னா, எல்லாருமே பிஆருக்கு ஸ்விட்ச் ஆகுறாங்க. ஸோ இன்னுமே நம்ம நெறைய டீம்ஸ் வந்து நம்ம பிஆருக்கு தேவை. ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால முடிஞ்சு ஒரு ஸ்போர்ட்ஸ வந்து நீங்க வந்து ஓப்பன் பண்ணி, ஒரு பில்ட் பண்ணி, நீங்க உங்களுக்குன்னு ஒரு டீம ரெடி பண்ணுங்க.
ஸோ தனியாக ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் இண்டிவிஜுவலாகவே எத்தனையோ ரெக்குயர்மெண்ட் குரூப் இருக்குது, அதுக்கான ஐடியாஸ்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றின ஐடியா, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு இன்னும் நிறைய டீம்ஸ் நம்ம தமிழ் சைடாக இருக்கட்டும், நாட் ஓன்லி நம்ம தமிழ் சைடு இல்லை, நம்ம கேரளா சவுத் சைடாக இருக்கட்டும், மேக்ஸிமம் சவுத் சைடு எல்லாருமே வந்து நிறைய டீமை பில்ட் பண்ணுங்க, நிறைய டீமை கொண்டு வாங்க. ஸோ தட் நம்பர் ஆஃப் டீம்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற மூலயமா நம்ம சைடில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லேன் ஈவெண்ட் அட்ராக்ட் பண்ணலாம். லேன் நம்மளுக்கு அதிகமாக நடக்க நம்ம சைடில் இருந்தும் இ ஸ்போர்ட்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் ஈவெண்ட் இந்தியா லெவலில் ஒரு ஈவெண்ட்லையும் நம்மளும் நிறைய டீம்ஸ் இருந்தும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ அதனால எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு இ ஸ்போர்ட்ஸ் ஓப்பன் பண்ணி இது பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு தேவையான கைடன்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டாக இருக்கட்டும், எங்களால் என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பாக எங்கள் சைட்ல இருந்து இருக்கும். அது நாட் ஒன்லி டிகேபி ஸ்போர்ட்ஸ் இந்தியான்னு கிடையாது, எங்க கூட இருக்கிறவங்க நம்ம கோஸ்ட் ப்ரோவா இருக்கட்டும், லார்டு ப்ரோவா இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். எங்களால் இப்போதைக்கு உங்களுக்கு பண்ண முடிஞ்சதுன்னா இந்த மாதிரியான ஐடியா, ஒரு இ ஸ்போர்ட்ஸை பில்ட் பண்ணுறதுக்கான ஐடியா, அதை பற்றின ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் கொடுக்க முடியும். ஃபர்தராக எங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ ஒரு வீடியோலையுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்ல பார்க்குறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நல்ல வீடியோஸ்ல உங்களை பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ரோசி. டடா பை பை, சி யூ, லவ் யூ கைஸ்.